மிதுன ராசிக்கார அன்பர்களே, வரும் ஆகஸ்ட் 12க்கு பிறகு உன்னை நெருங்கி வரும் ஆபத்து. இதை மறந்தும் செய்து விடாதே. உன் தலைவிதி ஒரே நாளில் மாறிவிடும். இதுநாள் வரைக்கும் கண்டிராத ஒரு மாற்றத்தை இந்த மிதுன ராசிக்கார அன்பர்கள் வருகின்ற ஆகஸ்ட் 12க்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்க போறீங்க. இதுநாள் வரைக்குமே பார்க்க முடியாத மாற்றத்தையும் நல்லதையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆகஸ்ட் 12க்கு பிறகு ஏற்படுவதை பார்ப்பீங்க. மிதுனம், இவர்களுடைய வாழ்க்கைய நீங்க இப்போ இந்த நிமிஷம் எடுத்து பார்த்தாலும் சரிங்க, கண்கள்ல கண்ணீரும் மனசுல வழிகளும் மட்டுமே நிறைஞ்ச ஒருத்தங்களா வாழ்வாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள். வேலைக்கு போற இடத்துலயும் சரிங்க, குடும்பத்திலையும் சரிங்க, நிம்மதி இல்லாம என்னடா வாழ்க்கை இது, ஏண்டா வாழ்றோன்ற அளவுக்கு மனசுல அத்தனை கஷ்டங்களையும் கவலைகளையும் வச்சு வாழக்கூடிய நபர்கள்னா அது இந்த மிதன் ராசிக்காரர்கள் தாங்க. இவங்கள மனசுடைய எவ்வளவு விஷயங்கள்ல கஷ்டங்களும் மனசுக்குள்ள வேதனைகளும் இருந்தாலும் இதை பெருசா வெளியே யார்கிட்டையுமே காமிச்சிக்க மாட்டாங்க. காரணம், இதை போய் நம்ம போய் எதுக்கு சொல்லிக்கிட்டு இதை போய் சொல்லவா அப்படின்னு நினைப்பாங்க. முக்கியமா இவருடைய குடும்பத்தார்களும் சரி, இவர்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் சரி, இவங்களை முழுக்க முழுக்க ஏமாத்திக்கிட்டு தாங்க இருக்காங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஏமாறும் தெரிஞ்சும் அவர்கள்கிட்ட போய் ஏமாறக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க. காரணம், அவங்க என்னப்பா நம்ம மேல அன்பு பாசம் வச்ச ஒருத்தங்க, அவங்க அவங்க எப்படி நமக்கு துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு பல விஷயங்கள்னால யோசனைகள்னால இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க கேள்விகளோ ஒரு விஷயத்த ஏன் பண்ண அப்படின்னோ கேட்க மாட்டாங்க. காரணம், அவர்கள் மேல வைத்திருக்கக்கூடிய அத்தனை அன்பும் பாசமும் தாங்க. இன்னைக்கு வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தையும் இப்படிப்பட்ட ஒரு குணத்தையும் கொண்ட நபர்களாக தான் இருக்கிறாங்கன்னு நாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வரைக்குமே இவர்கள் செஞ்ச அத்தனை விஷயங்களுக்கும் தவறுகளை கண்டுபிடிச்சு இவர்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இருக்கத்தாங்க செய்றாங்க. இவங்க என்ன செஞ்சாலும் சரிங்க, இவங்களுடைய மனசுல பல கேள்விகள், கவலைகள், கஷ்டங்கள்ன்றது இருக்கத்தான் செய்யுது. இன்னைக்கு வரைக்கும் இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில் காதல்னால மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் தோல்வியும் சந்திச்சு நிம்மதி இழந்து ஒவ்வொரு நாளும் அழுது தனக்குத்தானே பேசி குழம்பி இந்த வாழ்க்கை வாழணுமா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான கேள்விகள் எழுப்பக்கூடிய அளவுக்கு மனசுக்குள்ள அத்தனை கவலைகளும் வேதனைகளும் இருந்துகிட்டே தாங்க இருக்கு. இவர்களை யாருமே இன்னை வரைக்குமே சரியா புரிஞ்சுக்கிட்டது கூட கிடையாதுங்க. நீ என்ன வேணா பண்ணு, எப்படி வேணா போ, இன்னைக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கை என்பது இருக்குதுங்க. நல்ல நண்பர்கள், உறவினர்கள், சொந்தங்கள் என யாருமே இவங்களுக்காக இருந்ததே கிடையாதுங்க. எல்லோருடைய வாழ்க்கையில தனக்கு என்ன வேணும், தனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களே தவிர அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாங்க தேடி போறாங்க. ஆனா இவங்க மேல அன்பும் பாசமும் வைக்கிறதுக்கு ஒருத்தங்க கூட இல்லாம போச்சுன்றாங்க யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட வாழ்க்கை மாறப்போகுதுங்க. இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எப்போதுமே சரிங்க, அறிவாளிகள், புத்திசாலிகள், எந்த ஒரு விஷயத்த செய்வதாக இருந்தாலும் சரிங்க, திறமையான முறையிலேயே செஞ்சு முடிப்பாங்க. மற்றவர்கள் எல்லோருமே ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல தாங்க இவருடைய குணம் என்பது இருக்கும். ஏன்னா இவருடைய குணம் அப்படிப்பட்டது தாங்க. அப்படிப்பட்ட இவர்களை எல்லோருமே எல்லா நேரத்திலுமே பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர இந்த மிதுன் ராசிக்காரர்களுக்காக யாருமே இன்னை வரைக்கும் இருந்ததே கிடையாதுங்க. ஆனா இனி வரக்கூடிய காலத்துல நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில் இவர்களுக்காக ஒவ்வொருத்தரும் வந்து நிற்பாங்க. சொந்த பந்தங்கள் என மாற்றம் ஏற்பட போகுது. சரி, முழுக்க முழுக்க இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்ற பல கேள்விகள் உங்களுடைய மனசுல இருக்கலாம். அது அனைத்துக்குமான பதில தான் இந்த ஒரு பதில நம்ம இப்ப பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, மிதுன ராசிக்கார அன்பர்களே, நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய இனி முதல் அடி அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்குங்க. நீங்க நோயினால பல நாட்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. செல்வத்தை சேர்த்தும் நோய்க்காகவே போயிடுச்சேன்னு சொல்லிட்டு மனசுல உள்ள வேதனைகளையும் பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட வேதனைகளும் சரி, கஷ்டங்களும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ஆரம்பிக்கும். நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, இனி குடும்பத்தார்களுடைய உதவி, குடும்பத்தார்களுடைய ஆசையும், குடும்பத்தார்கள் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய குணம் என்பது மாறிவிடும். அதாவது இது நாள் வரைக்குமே குடும்பத்தார்கள் உங்களுக்காக எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. நீ எப்படியோ போ, எப்படியோ கஷ்டப்பட்டு போ, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிதான் இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்பத்தார்களுக்கு உங்கள் மீது அதிகப்படியான அன்பும் அக்கறையும் வந்து சேரும். இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில தனக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க மனசுல நிறையவே வருத்தப்பட்டிருப்பீங்க, கஷ்டமும் பட்டிருப்பீங்க.
ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கான மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க. முன்னாடி நீங்க எந்த ஒரு விஷயம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சோ, அப்படிப்பட்ட கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இனி உங்களுடைய வாழ்க்கையில படிப்படியாக நீங்க ஆரம்பிக்கும். திருமணம் அமையாமல் பொண்ணு தேடியும் பையனை தேடியும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல நாட்கள் கஷ்டப்பட்டீங்கன்னால சொல்லணும். மிதுன் ராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலையே, சே எதுக்கு தான் இப்படி இருக்கோ, ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல அவ்வளோ வேதனைகள் இருந்துச்சுல. அப்படிப்பட்ட இந்த மிதுன் ராசனுடைய வாழ்க்கையில திருமண பந்தம் என்பது அமையும். திருமண பந்தத்தை நீங்க தேடி எங்கெங்கேயோ அலைய வேண்டாங்க, உங்க பக்கத்திலே இருக்குது. ஆனா நீங்க அதை இது நாள் வரைக்கும் பார்க்காம விட்டீங்க, அவ்வளவுதான். ஆனா அப்படிப்பட்ட அந்த ஒரு திருமண பந்தத்துல பார்க்காம விட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில சீக்கிரமா நடக்க போகுதுங்க. உங்களை இதுக்கு முன்பு வரைக்கும் சில நபர்கள் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள், அவமானங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீங்க தெரிந்தும் தெரியாமலும் செஞ்ச சில தவறுகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க திருத்திப்பதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முன்னாடி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்போது உங்களுக்காக இவங்க இருக்காங்கன்ற நம்பிக்கையெல்லாம் இருந்திருக்கும். ஆனா இப்பெல்லாம் உங்களுக்காக யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வேதனைகளும் கவலைகளும் இருக்கும். அப்படிப்பட்ட வேதனைகள் கவலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகுது. நீங்க செஞ்ச தவறுகள் எல்லாம் உங்களுக்கு புரியும். நீங்கள் செஞ்சது தவறு தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க. யாராவது நமக்கு அன்பாகவும் ஆசையுடனும் உறுதுணையாகவும் இருக்க மாட்டார்களா என்று நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்கள்ல. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கும் இனி உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு உறவு, உங்களுக்குன்னு ஒரு அன்பு, ஆசைகள் என அனைத்தையுமே காமிக்கக்கூடிய ஒரு நபராக இனி உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. முன்னாடி நீங்க செஞ்ச தவறுகளை இனி வரக்கூடிய காலங்கள்ல திருத்திக் கொள்ள முடியும். நீங்க எந்த ஒரு விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த ஒரு விஷயத்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மாத்திக்கொள்ள முடியும். முன்னாடி செஞ்ச தவறுகள் எல்லாமே இனி ஒன்னொன்னாக சரியாக ஆரம்பிக்கும். நீங்க எதை பத்தியுமே இனி உங்களுடைய வாழ்க்கையில கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா அத்தனையுமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க போகுதுங்க. முன்னாடி செஞ்ச தவறுகள் எல்லாமே நீங்க திருத்திக் கொள்வீர்கள். முக்கியமா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பீங்க. அவர்கள் உங்கள் மேல அன்பையும் அக்கறையும் அதிகப்படுத்துவாங்க. நீங்க என்ன செஞ்சாலும் சரிங்க, உங்க மேல பாசம் காட்டக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். காதல் வாழ்க்கையில தோத்துட்டோம் அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா அப்படிப்பட்ட காதல் வாழ்க்கை என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மாறி மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். காதல்ல எந்த அளவுக்கு முன்னேற்றம் இப்படி ஏற்படுதோ அதே அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மனசுல இருக்கக்கூடிய அந்த கவலைகள் எல்லாம் காணாமல் போகும். திருமண பந்தம் ஒரு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். வெளியிடங்களுக்கு சென்ற உங்களுடைய பயம் மனது இனி வரக்கூடிய காலங்கள்ல பயம் இல்லாமல் தைரியத்தையும் மனசுல வலிகளையும் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க யோசிச்சு பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. முழுக்க முழுக்க நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகுது. தெளிவான மனசுடன் நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பீங்க. மிதுன் ராசிக்காரர்கள் ஒரு ஒரு விஷயத்த நீங்க யோசிக்கிறீங்கன்ற போது உங்களுடைய மனசுக்குள்ள பல கவலைகள் கஷ்டங்கள் இருந்திருக்கும். அது அனைத்தையுமே நீங்க வெளிப்படுத்துவீங்க. தவறான விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் இனி மாறப்போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நீங்க சந்திப்பீங்க. நீங்க இது நாள் வரைக்குமே சந்திக்காத ஒரு மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க. முன்னாடி ஒரு விஷயத்த நீங்க செஞ்சுட்டு அதை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போகுது. நீங்கள் தொந்தரவாக நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே இனி உங்களுடைய வாழ்க்கையில மாற்றிக்கொள்ள முடியும். கண் முன்னாடி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க நினைச்சு வருத்தப்பட வேண்டாம், சரிங்களா? எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்க போகுது. தெளிவான முடிவுகள் தான் இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் வரைக்குமே நிறைய விஷயங்கள்ல தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாம கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் இனி தெளிவான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. இதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய குழப்பங்கள் இருந்தும் சரி, பிரச்சனைகள் இருந்தும் சரி, ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. எல்லோர் முன்பும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. தவறுகளை நீங்க திருத்திப்பீங்க, தப்பான விஷயங்களை மாத்திப்பீங்க, எல்லார் முன்பும் நீங்க யாருன்றதை நிரூபிப்பீங்க. உங்களுடைய பாசமும் அன்பும் எல்லோருக்கும் கிடைக்கும். உங்கள் மேலும் பாசத்தையும் அன்பையும் வைப்பார்கள். இதுவரைக்கும் காணாத சந்தோஷம் என்பது மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில் நடந்தது நடக்கும். முன்னாடி நீங்க செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே திருத்திக்க முடியும்.
அப்படிப்பட்ட வாழ்க்கை மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையப்படுது. சரி, மிதுன ராசிக்கார அன்பர்களே, இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்க போறீங்க. இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போவது அனைத்தும் உங்களுடைய சந்தோஷத்தையும் உங்களுடைய மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்க போகுது. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்க வருத்தப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் நீங்க பயப்படவும் வேண்டாம். கண்டிப்பான முறையில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பீங்க. நம்பிக்கையோடு இருந்து பாருங்கள், நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.